السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام صدق الله العليم قال رسول الله صلى الله عليه وسلم الدين اليسر صدق رسول الله صلى الله عليه وسلم. நாமக்கல் மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையின் ஆலோசனையின் பிரகாரமும் எருமப்பட்டி வட்டார ஜமாத்துல் உலமா சபை மற்றும் அனைத்து பள்ளிவாசல்களின் முத்தவல்லிகள், நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள், சமூக ஆர்வலர்கள் அனைவர்களையும் ஒன்றிணைத்து எதிர்காலம் நம் கையில் என்ற தலைப்பிலே ஒரு சிறப்பான சீரான நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த ஒரு சபைக்கு முதலிலே நாம் நன்றி சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுக்கு முதலிலே நன்றியாக்கி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த சிறப்பான அமர்வுக்கு வந்திருக்கக்கூடிய கிராத் ஓதிய மௌலானா மௌலவி எம் கலீலுர் ரஹ்மான் மிஸ்பாஹி தலைமை இமாம் மஸ்ஜித் ரஹ்மானியா வரக்கூர் ஹஸ்ரத் அவர்களை, அதேபோல நம்மளுக்கு சட்ட ஆலோசனை வழங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய நாமக்கல் அரசு சட்ட கல்லூரி கௌரவ விரிவுரையாளர், சான்றளிக்கப்பட்ட சமரச அதிகாரி, அங்கீகரிக்கப்பட்ட இசவு தீர்வாளர், பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்கான சிறப்பு பட்டியல் வழக்கறிஞர், நாமக்கல் மாவட்ட சட்ட பணிகள் ஆணைக்குழுவின் பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்கான சிறப்பு பட்டியல் வழக்கறிஞர், மூன்றாம் பாலினத்தவர்களுக்கான சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்ட நாமக்கல் மாவட்ட சட்ட பணிகள் ஆணைக்குழுவின் பட்டியல் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட வழக்கறிஞர் அன்பு சகோதரர் எம் சாத் MPA MA ML PhD அவர்களே, எங்களுக்கு அவ்வப்பொழுது நல்ல ஆலோசனை வழங்கி வழி நடத்திய மருத்துவர் ஹபீப் அஹமது MD DAA PGபின் அலர்ஜி, ஆஸ்துமா மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் நிபுணர் அவர்களே, நம்மளுக்கெல்லாம் ஆன்மீக பேரொழியிலே நினைக்க வந்திருக்கக்கூடிய எங்களுடைய ஷேഖனா மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் காபில் ஆன்மீக செம்மல் ஆஷிக்குர் ரசூல் ஷேഖுத் தரீகத் மேலப்பாளையம் உஸ்மானியா அரபி கல்லூரியின் முதல்வர் ஹஜ்ரத் கபிலா தாமத் பரக்காத்துஹு அவர்களே, மற்றும் வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற மௌலானா மௌலவி முகமது அலி ஜின்னா ஹஜ்ரத் தலைவர் நாமக்கல் மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை அவர்களே, மற்றும் எருமப்பட்டி சுற்று வட்டார நாமக்கல் சார்ந்த அனைத்து பள்ளிகளினுடைய முத்தவல்லிகள், நிர்வாகிகள், இமாம்கள், ஜமாத்துல் உலமா சபையின் உறுப்பினர்கள், பெரியோர்கள், சமூக ஆர்வலர்கள், இளைஞர்கள் அனைவரையும் வருக வருக நான் வரவேற்றுக் கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றாம் முன்னோக்கி கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கிறது. அதை சரி செய்வதற்கு நேரம் இல்லாத சூழலில் இன்றைய ஒன்றிய அரசு எல்லா எடுப்பிலும் எந்த ஒரு சட்டம் கொண்டு வந்தாலும் அது எந்த வகையிலே முஸ்லீம்களை நசுக்கலாம் என்ற அடிப்படையிலே சட்டங்கள் இயற்றுகிற போது அந்த சிந்தனைகளை எல்லாம் விட்டுவிட்டு என் இளைய சமுதாயம் வலிதவறி கொண்டிருக்கிறது என்ற நிலை இருக்கிறது. பெரும் துக்கத்தையும் துயரத்தையும் நம்மளுக்கு தருகிறது. ஒன்றுமேடாம், இப்போது சமீபத்திலே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, பீகாரிலே சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4.5 லட்சம் இஸ்லாமிய வாக்காளர்கள் வாக்குரிமையை இழந்திருக்கிறார்கள். இதை பற்றிய சிந்தனைக்கோ இதை பற்றிய கவலையோ இல்லாமல் என் சமுதாயம் போதையிலே இளைஞர் தடுமாறுகிறார்கள் என்ற செய்தி இருக்கிறது. நம்மளை எல்லாம் மிகுந்த அச்சத்திலும் மிகுந்த வேதையிலும் ஆழ்த்துகிறது. அப்போ நம்மளுக்கு முதல் பிரச்சனை கவர்மெண்டோட சண்டை போடுறதா, அல்லது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்தோடு நாம் முன்னேறுவதற்கு வழி காண்பதா, ஊரில் இருக்க பிரச்சனையை களைவதா, நம்மளுடைய ஒற்றுமையை பேசுவதா என்ற பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி இன்று பெரும் ஒரு எடுப்பாக, பெரும் ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது இளைஞர்களுடைய நடைமுறை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், பலம் இல்லாத வணக்கசாலியை விட பலமான வணக்கசாலி உயர்ந்தவர். ஒரு சமுதாயத்திலே இளைஞர் சளி இல்லாமல் போனால், இளைஞர்களுடைய வழித்தடத்தை மாறி போகும் என்று சொன்னால் அந்த சமுதாயம் முன்னேறியதாக சரித்திரம் இல்லை. அந்த முன்னேற்றத்திற்கான முதல் படி இளைஞர்கள் தான்.
அந்த இளைஞர்களை வழி நடத்துவதற்கான வழி என்ன என்பதை சிந்திக்க வேண்டிய ஒவ்வொருவருக்கும் கட்டாயமான நேரம் இது. ஒரு லேசா வழி தவறிட்டும் சொன்னா பெரிய ஆபத்தில் போயிடும். சல்லாலிட்டும் சொன்னாங்க, இஸ்லாமியர்களை பற்றி சொல்லும்போது கட்டடத்துக்கு ஒப்பாடிக்கிறார்கள். இஸ்லாம் என்பது இருக்கிறது ஒரு கட்டடத்துக்கு ஒப்பானது. அதில் எல்லா செங்கலும் சீராக இருக்கிறது. ஒரு செங்கல் ஆட்டம் கொண்டு சொன்னால் அந்த கட்டிடம் ஆட்டம் காண்பது போல யாராவது ஒரு இஸ்லாமியர் வழித வருகின்ற பொழுது அந்த மார்க்கமே பெரிய ஒரு இன்னலை கஷ்டத்தை சந்திக்கும் என்பதை நாம் விளங்க வேண்டும். குறிப்பாக வெளிப்படையாக பேச வேண்டிய விஷயம், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிறைய பேச வேண்டி இருக்கிறது. ஆனால் நேரம் சுருக்கமாக இருப்பதால் இஸ்லாம் முதலிலே மதுவை எந்த வகையிலே தடை செய்தது என்று பார்க்கணும். முதல்ல இஸ்லாம் வந்ததோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை கொண்டு வர்றாங்க. மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாச்சு. எடுத்ததோடு மதுவை தடை செய்யலை. முதல்ல அல்லாஹ் திருமறையிலே குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லுவான், யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிரி குல் ஃபீஹிமா இத்முன் கபீரும் வ மனாஃபிஉ லின்னாஸி வ இத்முஹுமா அக்பர் மின் நஃபஇஹிமா. உடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், நபியே உங்கள்கிட்ட மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டால், அதில் பயன் தருவதை விட பாதியும் இருக்குன்னு சொல்லுங்க. இப்படி ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்குறான். இப்போ உமர் ரலியல்லாஹு பார்த்தாங்க, யா ரசூலல்லாஹ் இது போதுமானதல்ல, இந்த ஆயத்து மட்டும் மதுவை தடை செய்யாது யா ரசூலல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருக்க போது அடுத்த கட்டமாக ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுடைய வீட்டில் ஒரு விருந்து நிகழ்ச்சி நடக்குது. அப்போ இந்த விருந்து நிகழ்ச்சியில் மது பரிமாறப்பட்டது. அன்னைக்கு தடை செய்யப்பட மது, எல்லாரும் மது அருந்தினாங்க. மது அருந்திட்டு தொழுகை நேரம் வந்துச்சு. நல்லா கவனிக்கணும், தொழுகை எல்லாம் மது அருந்திருக்காங்க, தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டாச்சு, எல்லாம் தொழுக போகிறாங்க. அப்போ மது தடை செய்யப்படலை. அப்போ அந்த நேரங்களில் ஒருத்தர் இமாமத் செய்யறதுக்கு முன்னால் போயிட்டார். போய் அவர் குல்யா அய்யுல் காஃபிரூன் ஓதுறார் சூறாவை. அந்த சூறாவை எப்படி ஓதுறாருன்னா, குல்யா அய்யுல் காஃபிரூன் அஅ்புது தஅ்புதூன் வ அன்தும் ஆபிதூன மா அஅ்புது. அப்போ அல்லாஹ் திருமறையில் சொல்லும்போது, காஃபிர்களே நாங்கள் வணங்கக்கூடியதை நீங்கள் வணங்க மாட்டீங்க, நீங்கள் வணங்குவதை நாங்கள் வணங்கக்கூடியவர்களாக இல்லை என்ற ஆயத்தை மது அருந்தின் காரணத்தினால் நீங்கள் வணங்கக்கூடிய கடவுளை நாங்கள் வணங்குவோம், நாங்கள் வணங்கும் கடவுளை நீங்கள் வணங்குவீங்க அப்படின்னு ஓதிவிட்டார். அப்போ இது பெரிய சங்கடத்தை இல்லை. குர்ஆன் ஆயத்தை தவறாவது எவ்வளோ பெரிய விஷயம். உமர் ரலியல்லாஹு வேமா ஒடியாராங்க, யா ரசூலல்லாஹ் பெரிய தவறு நடந்து வச்சு, இந்த மாதிரி தொழுகையில் ஒருத்தர் ஓதிட்டாரு, இதற்கு தீர்க்கமான முடிவு வர வேண்டும் என்று சொன்னதோட அல்லாஹ் தஆலா அடுத்த ஆயத்தை இறக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபுஸ் ஸலாத்த வ அன்தும் சுக்காரா ஹத்தா தஅலமு மா தகூலுன். அதாவது ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் தொழுகைக்கு போகிற போது மது அருந்தாதீங்க, தொழுகையில் நிற்கிற போது என்ன ஓதுனங்கிறது தெரியாத அளவுக்கான மது மயக்கத்தில் நீங்கள் இருக்காதீங்க என்று சொன்னதோட சகாபாக்கள் தொழுகை நேரங்களிலே மது அருந்துவதை குறைச்சிக்கிட்டாங்க. இப்படி போய்கிட்டே இருக்கு. அடுத்து கொஞ்ச நாளில் ஒரு அன்சாரி சகாபினுடைய வீட்டில் விருந்து நடக்குது. அன்சாரி சகாபி ஒரு பெரிய விருந்து வைக்கிறாங்க. அப்படி விருந்து வைக்கின்ற பொழுது அந்த நேரங்களிலும் மது பரிமாறப்பட்டது. அப்போ மது அருந்துறாங்க. ஆனால் தொழுகைக்கு குடிக்கிறது, தொழுகை நேரத்தில் குடிக்க மாட்டாங்க, மற்ற நேரத்தில் குடிச்சுக்கிட்டாங்க. அப்போ தொழுகை நேரம் அல்லாத மற்ற நேரத்தில் குடிக்கிற போது ஒரு அன்சாரி தோழனுடைய வீட்டில் நடைபெற்ற விருந்தில் அங்கும் மது பரிமாறப்பட்டது. அப்போ அதை குடிச்சிட்டு என்ன பண்ணாங்க, அன்சாரிகள் முஹாஜிர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இதில் அவங்களுக்கு இடையில் வாக்குவாதம் வந்துருச்சு. நீங்கள் நல்லா விளங்குன, மனிதனுக்கு போதை ஏறிடுச்சுன்னு சொன்னால் என்ன செய்வான்னு தெரியாது. இன்றைக்கு நடக்கக்கூடிய முக்காவாசி இல்லை 198 குற்றங்கள், கொலையாக இருக்கட்டும், கொள்ளையாக இருக்கலாம், கற்பழிப்பாக இருக்கட்டும், வழிபறியாக இருக்கலாம், ஏன் நான் நல்லா வண்டியில் போய்கிட்டு இருக்கேன், எந்த மாதிரி வரவே என்ன அடிக்கிறான். அப்போ எல்லாத்திற்கும் முக்கிய காரணம் இந்த மது. இந்த மது இருக்கிறது அனைத்து தவறுகளுக்கும் அனைத்து ஆபத்துகளுக்கும் முக்கிய புள்ளி என்பதை நம்ம விளங்கணும். அப்போ அது மாதிரி மது அருந்ததில் சண்டை வந்துருச்சு. சண்டை வந்து என்ன பண்ணாங்கன்னா, சஅத் ரலியல்லாஹு மதீனா நகரத்து தந்தைன்னு சொல்லக்கூடிய சஅத் ரலியல்லாஹு அடிச்சு என்ன பண்ணாங்க, மூக்கு உடைஞ்சு வச்சவங்க. யாருக்கு? மதீனா நகரத்து தங்கை. பூமூலி சையீதுக்கும்னு சொல்லாலும் சொல்லுவாங்க, நீங்கள் உங்கள் தலைவர் வர்றாரு எழுந்து நிறுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கண்ணியமான ஒரு சஹாபி மூக்கு உடைக்கப்பட்டு அடிச்சு உடனே உமர் ரலியல்லாஹு ஓடுறாங்க, யா ரசூலல்லாஹ் இவ்வளவு பெரிய தவறு நடந்து வச்சு, யா ரசூலல்லாஹ் தீர்க்கமான ஒரு முடிவு வரணும் என்று சொன்னபோது அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா அழைக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைஸிரு வல் அன்ஸாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தானி ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்டவர்களே, அதாவது மது என்பதும் வல் மைஸிரு சிலை வணக்கமும், மது சூது நட்டு வைக்கப்பட்ட சிலை, குறிபார்க்கும் அம்புகள் ஆகவே ஷைத்தானின் அருவருப்பான செயல், அதில் நீங்கள் விலகிக்கங்க என்று இந்த ஆயத்து இறங்கியதோடு அது அனஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க. இந்த ஆயத்து இறங்கிய பிறகு அந்த நிலம் எப்படி இருந்துச்சுன்னா,
நான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு வீட்டில் மது ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், தடை செய்யப்படலை முழுமையா. அந்த ஆயத்து 10 இறக்குது. அன்று இரவு நான் தோழர்களுக்கு மது ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அனஸ் ரலியல்லாஹு சின்ன பிள்ளை. அப்போ இந்த ஆயத்தை ஒருத்தர் ஓதிக்கிட்டே போறார். மது தடை செய்யப்பட்டு விட்டது, மது தடை செய்யப்பட்டு விட்டதுன்னு சொன்னதோட அபூ தல்ஹா ரலியல்லாஹு சொன்னாங்க, வெளியில போய் பாருங்க, ஏதோ சத்தம் கேட்குது. அப்போ நான் பார்க்கறதுக்காக வந்த போது அவர் அறிவிப்பு செஞ்சுக்கிட்டே போறார், மது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டு விட்டதுன்னு சொல்ற போது மதீனாவினுடைய வீதிகளை நான் பார்க்கிறேன், மது ஆறாக ஓடியது. தடை செய்யப்பட்ட வரைக்கும் இல்லை, ஒரு செகண்ட் தடை வந்ததோட வீடுகளிலே பீப்பா வச்சிருந்தாங்க மதுவாக்கி. அன்னைக்கு பெரிய விஷயம் இல்லை, எல்லார் வீட்லையும் பேரிச்சம்பழம் இருந்தது, எல்லா வீட்லையும் பேரிக்காய் காய் இருந்தது, அதை போட்டு மது தயாரிப்பாங்க. பீப்பாவாக ஓடியது. மதீனத்தினுடைய வீதிகள் மதுவால் ஓடிக்கொண்டிருந்தது ஆறா. உடனே நான் வந்து அபூ தல்ஹா ரலியல்லாஹு சொன்னேன், இந்த மாதிரி ஒருத்தர் அறிவிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காரு, இதை கொண்டு வேமா ஊத்துண்டு மிச்சம் இருந்ததை கொடுத்தாங்க. சொன்னதோட இந்த மது ஊற்றி கையில் கொடுத்துட்டாங்க, கொண்டு போய் கொட்டுங்க. இதுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை. தடை இல்லாத வரைக்கும் இருந்தது, தடை என்ற உத்தரவு வந்துருச்சா ஒரு செகண்ட் நாங்கள் அதில் கவனம் செலுத்த மாட்டோம், குடிக்க மாட்டோம், அல்லாஹ்வுக்கா வெறுக்கிறோம் சொல்லி அனைத்தையும் உடைத்து எறிந்தார்கள். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரையிலும் மக்கா மதீனாவிலே மது போகக்கூடாது என்று துவா செய்யும். அல்லாஹ் பாதுகாக்கணும். என்றால் சில விஷயங்கள் கேள்விப்படுறோம், சவுதி அரேபியாவிலே தலைநகரில் கூட இந்த மது இன்னைக்கு கையாளப்படுகிறது என்ற வருத்தமான செய்தி நம்மளுக்கு வருகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒன்று இணைந்தது இருக்கிறது. இளைஞர்களை நல்வழிப்படுத்துவது எங்களுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும், ஒவ்வொரு குடும்ப சகோதரருக்கும், பெண்களுக்கும், ஆண்களுக்கும், தெருவில் பார்க்குற நம் சகோதரர் ஒரு மாதிரியா நடந்தா கூட அவரை போய் நீங்கள் விசாரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அல்லாஹ் நீ நேர்வழிப்படுத்துவாயாக, எங்கள் இளைஞர்களை நீ நேர்வழிப்படுத்துவாயாக. வாயில சொல்ல முடியாத பேர்கள்லாம் சொல்றாங்க போதைக்கு, நம்மளுக்கு தெரியல, நம்மளுக்கு தெரிஞ்சதுல மதுதான் தெரியும். அதையும் தாண்டி எத்தனையோ வகையான போதைகள் வஸ்துக்கள் அல்லாஹ் நீ பாதுகாப்பாயாக, எங்கள் சமுதாயத்தை பாதுகாப்பாயாக, எங்கள் இளைஞர்களை பாதுகாப்பாயாக, எங்கள் அனைவரையும் நேர்வழிப்படுத்தி நல் சிந்தனையோடு வாழக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்குவானாக. வாகிர்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.